எஸ்டிஆர் வெற்றிமாறன் காம்பினேஷனில் வரக்கூடிய அரசன் படத்தோட 5 நிமிஷம் ப்ரோமோ தியேட்டரில் பார்த்துட்டு மிரண்டு போய் தான் இப்போ வந்து உட்காந்துருக்கிறேன். எஸ், இந்த படத்தோட ப்ரோமோ இப்போ வருது அப்போ வருதுன்ட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுவும் தியேட்டரில் நாளைக்கு தான் யூடியூப்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி அவைலபிளாக வருது. இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடான தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இந்த ப்ரோமோ. 5 நிமிஷம் ப்ரோமோங்க. மொத்த தியேட்டரும் அதை செலிப்ரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த மொத்த தியேட்டர் எவ்வளோ தூரம் எரப்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுவே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் அந்த ப்ரோமோவில் இருக்கக்கூடிய முக்கியமான எந்த விஷயங்களையும் ரிவீல் பண்ண போகிறதில்ல, எந்த சர்ப்ரைஸையும் ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நாளைக்கு காலையில் யூடியூப்ல வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தியேட்டரில் அந்த ப்ரோமோ பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அரசன் படத்தோட ப்ரோமோ எப்போ வரப்போகுது, அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்த கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே இந்த ப்ரோமோக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்குமே ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரோமோ தியேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா சிம்பு வெற்றிமாறன் இந்த காம்பினேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு டீசர் லெவலுக்கு வந்திருக்குது. அதுவும் 5 நிமிஷத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சமாக பயங்கரமாக அதிகமாயிட்டு இருந்துச்சு. நான் சென்னையில் இருக்கக்கூடிய கமலா தியேட்டர் தான் இந்த ப்ரோமோ பார்த்துருந்தேன். அந்த ப்ரோமோ வந்து 6 மணிக்கு தான் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 5 மணிலேருந்தே பயங்கரமான செலிப்ரேஷன். அதுக்கு முன்னாடியே கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமான அந்த ஜாமிங் செஷன்லாம் வச்சுட்டு செம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷனுக்கு கடைசியாக எந்த படம் வந்துச்சு, தக்லீஃப்லாம் முன்னாடி பயங்கரமாக ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா மாநாடு சூப்பராக போயிருந்துச்சு, வெந்து தெரிந்ததுக்காடு ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். பட் அதெல்லாம் தாண்டி படம் வருது வரல, ஓடுது ஓடல அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தாண்டி எஸ்டிஆருக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப 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 லாயலானவங்க. இப்படியான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆக்டருக்குலாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் வரும்போது கொண்டாடுவாங்க, வராதப்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் படம் வருதோ வரலையோ, ஓடுதோ ஓடலையோ எதையுமே மனசில் வச்சுக்காம எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து மனதார கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகர்களை வந்து சிம்பு அவர்கள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதா அதில் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த க்ரௌடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உள்ள போய் இந்த டீசரை பார்த்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு உட்காரத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்ல இருக்க யாருமே உட்காரல, எல்லாருமே நின்றுட்டு தான் இருந்தாங்கன்றப்ப சரி ஓகே ப்ரோமோ தானே நின்றுட்டே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த தியேட்டருமே நின்றுட்டு தான் அந்த ப்ரோமோ பார்த்தாங்க. அந்த ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படம் சம்பந்தப்பட்ட ஒருத்தரா வந்து பால்கனிலேருந்து வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. படத்தோட ப்ரொடியூசர் தானு சார் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்தாங்க. ஒரு சிலர் அந்த செலிபிரிட்டி ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, சிம்பு சாரோட ஃபேன்ஸ், அவங்களுமே வந்திருந்தாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே வந்து பயங்கரமான வரவேற்பு, விசில் சத்தம், கைத்தட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள். சிம்பு கூட வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துச்சு. பட் அவர் வரல. பட் டிஆர் சார் வந்திருந்தாரு. டிஆர் வந்ததுக்கு வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் மக்கள் மத்தியில் இருந்தது நம்ம பார்த்தோம். கமலா தியேட்டரோட ஓனர் வந்து இந்த ட்ரெய்லரை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஆர் சார் கிட்ட ஒரு கிளாப் போர்டு கொடுத்து சார் கிளாப் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் கிளாப் பண்ணுறாரு, பயங்கரமான சவுண்டு. அதுக்கப்புறமா தான் தியேட்டர் ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இங்கேருந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இந்த கிளாப்போட கையில் வாங்கும்போது செருப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப கிளாப் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். அதுக்குமே பயங்கரமான உற்சாகம் இருந்துச்சு ஃபேன்ஸ் மத்தியில். இப்படி கொஞ்சமாக பில்டப் ஏற்றி பயங்கரமான செலிப்ரேஷன் மோட இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோமோ வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவோட அந்த சென்சார் கார்டு அது வரும்போதே பார்த்தோம் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 4 to 5 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம் தான். பட் 5 மினிட்ஸ் அபவ் இந்த ப்ரோமோ வீடியோ இருக்குது அப்படின்னோடனே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நான் புதுசாக எதையும் ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. 2 லுக்கில் வர்றாரு. இது வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ளே தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் மேலோட்டமாக சொல்லிக்கிறேன். அதை தாண்டி உள்ள பயங்கரமான சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது. டைரக்டர் நெல்சன் நடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்டிஆரோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவரோட டைலாக் டெலிவரி, அவர் அந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் போதே ஒரு எனர்ஜி வருது இல்லை, 2 லுக்கில் வராருன்னு சொல்லியிருந்தேன், ரெண்டுமே அட்டகாசமாக இருக்குது. அது கூட சேர்த்து அந்த அனிருத்தோட பிஜிஎம், இது எதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது படத்துக்கு போகும்போது அந்த ப்ரோமோ மேபி ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா அதை பாருங்க. பட் நாளைக்கு நீங்கள் யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரோமோ வந்து 5 நிமிஷம்னு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு என்னமோ 5 நிமிஷம் பார்த்த மாதிரி இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்னடா ஒரு 2 நிமிஷம் கூட ஓடி இருக்காது போல, அதுக்குள்ளே எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த சிலம்பரசன் எஸ்டிஆர் அப்படிங்கிற அவரோட அந்த ஆரா இருக்குல்ல, அது நம்மளை கட்டி போட்டுருச்சு. ஒரு ஃப்ரேமும் நகர்றதே நமக்கு தெரியல, டக்குன்னு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஓடினா பரவாயில்லையே, ஒரு மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ள ரொம்ப இமீடியட்டா அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போயிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா, அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா. இப்போ வடச்சென்னை படம்லாம் நம்ம ஒரு சீன் பார்த்தோம்னா நம்மளே அறியாம முழு படத்தையும் பார்த்துருவோம்ல உட்காந்து, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த ப்ரோமோ வீடியோ கொடுத்துச்சு. இது சிம்புவே வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, நானே சொல்றேன் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லியிருந்தாரு. ஏன்னா மனுஷன் இவரே இறங்கி ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் வந்து தியேட்டர்ல பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். நிச்சயமா வந்து ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இப்படி ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணலாம், அதை வந்து இப்படி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யாரோட ஐடியான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தானு சாரோட ஐடியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ப்ரொமோஷன்ஸில் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருப்பார். அளவந்தானா இருக்கட்டும், கபாலிக்கு கூட வந்து ஃப்ளைட்லலாம் அந்த போஸ்டர் ஒட்டினதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மான ப்ரொமோஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த அடிப்படையில் சிம்பு வெற்றிமாறன் சேர போகிறாங்கன்றப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹைப்பை இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணியிருக்குது. ஏன்னா வந்து சிம்பு அவர்களோட லுக்காக இருக்கட்டும்,
இருக்கட்டும், வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலாக இருக்கட்டும், வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் வந்து இந்த படத்தின் மேலே இருக்க எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகமாகிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோமோ வீடியோ இந்த பல மடங்கு அப்படிங்கிறலாம் தாண்டி ஏகப்பட்ட மடங்குகளை வந்து எகிர வச்சிருக்குன்னே சொல்லலாம். நான் உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த ப்ரோமோ பற்றின எந்த விதமான கிளிப்பிங்ஸே நீங்கள் தயவு செய்து சோஷியல் மீடியாவில் பார்க்காதீங்க. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் யூடியூப்லேயாச்சும் உட்காந்து முழுசாக பாருங்க. எந்த கிளிப்பிங்ஸையும் எந்த ஃபோட்டோஸையும் அது சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இதை பாருங்க. நிச்சயமாக அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி அந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு அதை பற்றின ஒப்பீனியன் என்ன, ஒருவேளை இந்த ப்ரோமோ வந்து நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற பற்றிலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.